ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் கண்டு கொண்டேன். நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் அம்மா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக உனக்கு நான் சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் உனக்கு நான் சரியாக தெரியப்படுத்த வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், இந்த காலங்களை நீ கட்டாயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக உணர்ந்திட வேண்டும். வராகி என்று தெய்வம் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் இந்த நாட்களில் முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ உணர ஆரம்பித்திருக்கின்றாய். இந்த காலங்கள் முழுக்க இனி உனக்கு நடப்பதெல்லாம் சரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த வராகியானவள் உனக்காகவே துணை இருக்கிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் உனக்கு இல்லை அல்லவா? அம்மாவினுடைய அன்பு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியான நிலைப்பாட்டோடு நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எந்த நாளிலும் உனக்கான நான் மதிப்பை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய இந்த வராகி என்ற தெய்வம் இதுவரையிலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தியிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு முழுமையான ஒன்றை நீ அடையத்தான் வேண்டும். தெய்வம் இருப்பது யாருக்குத்தான் தெரியாது, ஆனால் எல்லோராலும் அதை உணர முடியாது. தெய்வம் இருப்பதை எல்லோராலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. உனக்காகவே இந்த தெய்வத்தை நான் உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்பதுதான் உண்மை. இந்த தெய்வம் உன் வராகி நான் மட்டுமல்ல, மனதார நீ நேசிக்கின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகிறார்கள் என்பது உண்மை. உன்னை தேடி வந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் என்பது உண்மை. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தருகிறார்கள் என்பது உண்மை. இதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கென நடக்க அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென நடக்கும் அத்தனை உண்மைகளையும் கட்டாயமாக என் குழந்தை நீ உணர்ந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து என் குழந்தை நீ வாழ்ந்துவிட வேண்டும். எதிலும் உனக்கான ஒரு தீர்வை நீ மனநிறைவோடு பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நடப்பதில்லை. அதே நேரம் காரணத்தோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெய்வம் துணை இருப்பதை நீ புரிந்து கொள்கின்ற முன்பு போல இப்போது எல்லாம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்குகிறது. தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தைக்கு என புரிந்துவிட தொடங்குகிறது. அப்படி இருக்கும்பொழுது உன்னோடு நான் இருந்து உன்னை ஆட்டி படைத்தது ஒவ்வொன்றிலும் நீ சரியான ஒரு புரிதலோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாய் என்பது உண்மை. நடக்காது என்று நினைத்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது இன்னமும் நிறைய இருக்கிறது. உனக்கு புரியக்கூடிய காரியங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. அத்தனையும் என் குழந்தை நீ உணர வேண்டிய காலம் இது. அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நல்லதொரு மதிப்பு, நல்லதொரு புரிதல், நல்லதொரு வாழ்க்கை, நல்லதொரு நம்பிக்கை என்று ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. உனக்கான தேவைகளையும் உனக்கான சூழ்நிலைகளையும் நான் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரம். இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க இந்த வராகியானவள், இந்த தாயானவள் முன்னேற்கின்றேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பில் இனி எப்பொழுதும் நீ திளைக்கத்தான் போகின்றாய். இந்த வராகியானவள் நான் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை நீ சரியாக உணரத்தான் போகின்றாய். ஆசைப்படுவதில் தவறு கிடையாது என்று அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆனால் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான விஷயத்தை நீ பெற வேண்டும் என்றால் அதற்கு முழு முயற்சியும் நீ செய்திருக்க வேண்டும். முடிந்த வரையிலும் ஒவ்வொன்றையும் நீ சரி செய்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்துவிட உன்னை தயார்படுத்தியிருக்க வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சரியாக மீட்டெடுப்பது போல உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நாம் உணர்கிறோம், நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம், அதிர்ஷ்டத்தை என்னவென்று காண துடிக்கிறோம். ஆனால் எதுவுமே புரியாமல் போகும்பொழுது, எதுவுமே தெரியாமல் போகும்பொழுது நாம் முழுக்க முழுக்க வாழ்க்கை வெறுத்து விடுகின்றோம். இப்படி எல்லாமும் எதுவும் நடக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலைகளை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபட உணர்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
என்ன நடக்கிறது என்பதை இல்லாமல் யோசித்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து என் குழந்தை தனக்கான ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும். இந்த வராகியானவள் உன்னோடு துணை இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையான ஒரு மன தெளிவை பெற்றிட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் நான் இருப்பேன். உன் வராகியானவள் இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் உனக்காகவே என்றும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? வராகி சொல்வது போல இனி உனக்கு நடக்கும் அத்தனையும் நீ கொஞ்சம் கவனமாக கவனித்துப்பார். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவருக்கு இது போன்ற ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதை நீ சர்வ சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் அதை நீ தொலைத்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு நடத்துவதை எல்லாமும் இனி நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்திருக்கிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவராக இருந்தால் அந்த காரியம் நடக்கும் என்பதை முதலில் யோசித்து சர்வ சாதாரணமாக வெல்லாமும் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் யாருக்கும் எந்த தண்டனைகளும் கிடைத்து விடுவதில்லை. எந்த அளவிற்கு ஒருவருக்கு காயங்களையும் கண்ணீரையும் கொடுத்திருந்தால் அது நமக்கு இந்த வாழ்க்கையில் திரும்பும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் ஒவ்வொருவனுடைய சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை எல்லாம் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு தெளிவான ஒன்றை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கை என்பதை எங்கே என்று என் குழந்தை இனிமேல் நீ நிச்சயமாக உணரத்தான் போகிறாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராகு. உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்துவிட பழகு. உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை இனிமேலாவது நீ கட்டாயமாக சரியாக தெரிந்து நடந்து கொள்ள பழகு. தெய்வம் இருக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி எப்பொழுதும் போல என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுவது போல அம்மா உனக்கான விஷயங்கள் நடத்திவிட முதலில் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை வேறறுக்க காத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகியானவள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு முழுமையான மாறுதல்கள் உனக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கும். ஒரு முழுமையான புரிதலுக்குரிய விஷயம் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு தான் இருக்கும் என்பதை நீ மறக்காதே. எதுவானாலும் சரி, இனிமேலும் இதிலிருந்து நீ மீண்டு வர என்ன செய்ய எண்ணுகிறாயோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். அம்மா இருக்கிறேன் என்பதுதான் இனி உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. அழிவு காலம் யாருக்கு ஆரம்பித்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே செய்ய துடிப்பவர்களுக்கு மத்தியில் எதையுமே கெடுக்க நினைக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அதை நாம் அனுமதிப்பது தவறல்ல. அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் வாய்ப்புகள் கொடுப்பது தவறல்ல. உன்னால் ஒன்றை உருவாக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒன்றை அழிக்க துணிந்து விடாதே. எதையுமே என் குழந்தை யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒன்றை நடத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இழந்து விடாதே. நடக்கும் நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ கற்றுக்கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மையிலும் நீ சரியாக வாழ்ந்துவிட கற்றுக்கொள். அது போதும். இனி எது நடந்தாலும் நாம் யோசிக்கின்றது போல ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவோடு உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கென்று நான் நடத்தி தரும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டு கொடுக்க வந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. சரியான புரிதலில் உன்னை நான் நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்ல சொல்ல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதில் இனிமேலும் நீ என்ன பெற எண்ணுகிறாயோ அதனை நீ உணர்ந்துவிட தயாராகிவிடு. அம்மா நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை இனிமேல் நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் சரியாக நடத்துவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேவை என்றும் தேவையில்லை என்றும் இனி எதுவுமே கிடையாது. நீ சரியாக இருந்துவிட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நீ புரிந்து கொண்டு விட்டால் உனக்கு நடக்கும் அத்தனையிலும் இனிமேல் உனக்கான கவனமும் சரியாக வந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் முழு தெளிவு உனக்கு வந்துவிடும். இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை பாதிக்காதபடி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி
தந்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான தேவைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வரும் என்பதையும் புரிந்து நடந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் அம்மா சொல்வது போல உனக்கு புரிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுக்க வரும் என்பதுதான் உண்மை. தெய்வம் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்க வரும் என்பதுதான் உண்மை. இனி நீ எந்த இடத்திலெல்லாம் கலங்கினாயோ, எந்த இடத்திலெல்லாம் நீ வேதனை கொண்டாயோ, அதையெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ அடையப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகியானவள் நான் உடனிருந்து எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ தெளிவாக இருந்து நல்ல புரிதலோடு எதையும் எதிர்கொள்ள தொடங்கு. சந்தோஷத்தை என் குழந்தை அனுபவிக்கக்கூடிய காலம் இனி எந்த நிலையிலும் எந்த நாளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த நேரங்களில் உணர்ந்திருந்தால் அது போதும். வராகி தனக்காக வேண்டி தான் செய்ய நினைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.